مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. திருமக்களே, பலகீனமானவைகளை கொண்டு பலம் மிக்கதை உண்டாக்கி தரக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த அந்த குகையின் வாசல் வரை வந்து விட்டார்கள் எதிரிகள் மிக சமீபத்தில் வந்து விட்டார்கள். அவர்கள் மலை சம்பந்தப்பட்ட நுட்பங்களை தெரிந்தவர்களையும் உடன் அழைத்து வந்திருந்தார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், இதற்கு உள்ளேதான் இருக்க இயலும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நெருங்கி விட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா வாசலிலே ஒரு சிலந்தியை கூடுகட்ட செய்து அவர்களை பாதுகாத்தார். இமாம் புஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு இடத்துல சொல்வார்கள், அவங்க ஏன் பார்க்கலன்னா, இது ஹக்கானது, உள்ளே இருப்பவர்கள் ஹக்கானவர்கள், நூறானியத்தானவர்கள், அதனால இந்த பொய்மையின் கண்களுக்கு அது தெரியாது என்று சொல்வார்கள். பெருமக்களே, பலகீனமானவைகளை பலமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. வாழ்க்கையிலே சில விதமான பலங்கள் நாம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கலாம், ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம். வாழ்க்கையின் எல்லாமே அதுதான், எல்லாம் கிடைத்துவிட்டது என்று ரப்பை மறந்தவர்கள் நஷ்டப்பட்டார்கள். வாழ்க்கையின் எவ்வளவு உயர்வுகள் கிடைக்கப்பட்டாலும் சரி, நம்மை நடத்தாட்டுவதும் கொண்டு செல்வதும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்ற அந்த பேருணர்வை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் ஹிஜ்ரத். அந்த ஜோதியை அணைத்து விடலாம் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அது உலகமெல்லாம் பிரகாசித்தது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்னல் நாக்குடையவர்கள். வாஹி ஹாரூன் ஹுவ அஃஸஹ மின்னி லிசானன், அவங்களே சொல்வாங்க, அதற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நல்ல பேச்சுவன்மை மிக்கவர்கள், அதனால என்னோடு அவர்களை அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பேச்சுவன்மை மிக்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட கலீமுல்லாஹ் பட்டம் கிடைக்கல. அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்ற அந்த மகத்தான பட்டம் கிடைத்தது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். பெருமக்களே, பலகீனங்களை பலமாக ஆக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவனாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அத்தகைய ஒரு நிகழ்வுதான் ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு சம்பந்தமாக என்று சொல்வதாகத்தான் சொல்லி இருந்தேன். ஆனால் அவங்களுடைய மனைவியர்களை பற்றி தெரியாமல் வீட்டை பற்றி சொல்வது என்பது அவ்வளவு நிறைவாக இருக்காது என்பதனாலே நம்முடைய தாய்மார்கள், அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தானே சொன்னான், அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள், முஃமின்களே உங்களுக்கு தாய்மார்கள் என்று சொன்னார். நம்முடைய தாய்மார்களான அவர்களை பற்றி நாம் விளங்கி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய வீட்டை விளங்கணும். ஸல்லல்லாஹுடைய வீடு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்று முடிந்தால் என்று, இல்லை என்று சொன்னால் நாளை சம்பந்தப்பட்ட தொடரிலே சொல்லி முடித்து விடலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய வாழ்வை 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஸல்லல்லாஹுடைய வாழ்வை 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த வாழ்வை, ஒன்று 25 வயது வரை திருமணமாகாமல் தனி மனிதராக அவர்கள் வாழ்ந்த ஒரு நிலை ஒன்று. 25 முதல் 50 வயது வரை ஒரே மனைவியோடு வாழ்ந்த அவர்களுடைய நிலை இரண்டாவது. மூன்றாவது 50 வயது முதல் 60 வயது வரை பல திருமணங்களை செய்து கொண்ட ஒரு நிகழ்வுகள். நான்காவது 60ற்கு பின்னால் வஃபாத் வரை எந்த திருமணமும் செய்யாத ஒரு நிலை. அவங்களுடைய திருமண வாழ்வை இப்படி 4 கட்டங்களாக பிரிக்கலாம். பெருமக்களே, உணர்ச்சிமயமான இளமை காலத்திலே ஒழுக்கத்தின் உறைவிடமாக, தூய பரிசுத்த அமீனாக, கொலை செய்ய முயன்ற அந்த கொடியவர்கள் கூட குற்றம் சொல்ல இயலாத அளவிற்கு தூய்மையை பேணிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா வயோதிகத்திலே புலன் இச்சைகளுக்கு ஆட்பட்டு விட்டார்கள், நஅஊது பில்லாஹ் என்று சொல்வது அது பொருத்தமில்லாத வாதம். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த பண்பின் அடிப்படையிலே, ஒழுக்கத்தின் அடிப்படையிலே, நேர்மையின் அடிப்படையிலே, நீதியின் அடிப்படையிலே அவர்கள் நடந்து கொண்ட அந்த காரணத்திற்காகத்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே திருமணத்திற்காக அவர்களை ஹித்பத் செய்தார்கள், கேட்டு அனுப்பினார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய நிலையை பற்றி நாம் அன்று கொஞ்சம் சொன்னோம். பெருமக்களே, அவர்களை பற்றி விரிவாக சொல்ல வேண்டியதில்லை, நமக்கெல்லாம் தெரிந்தது. எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்தார்கள். வாழ்க்கை துணை என்று உதாரணம் சொல்வதானால் அன்னை ஹதீஜா நாயகி உதாரணம் சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கு ஒருவருக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா நாயகி தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிராவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அசல் கோலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அசல் கோலம் இருக்கிறதே 600 ரெக்கைகள் கொண்டது. ஒரு ரெக்கை மாபைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், உதயகிரிக்கும் அஸ்தகிரிக்கும் மத்தியிலே இருக்குமாம், அவ்வளவு நீளம் ஒரு ரெக்கை. 600 ரெக்கைகள் கொண்ட அந்த அசல் தோற்றத்தில் அன்று வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறார்கள். மனதிலே கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு பரிதவிப்பு. அந்த நேரத்தில் வீட்டிற்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்கிறார்கள். அவர்கள் பெற்றிருந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அனுபவம், அந்த முதிர்ச்சியின் அடிப்படையிலே, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹ்ம என்று சொல்கிறார்கள். வ தஹ்மிலுல் கல்ல வ துக்ஸிபில் மஅதூம வ தக்ரில் லைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக். நாயகமே, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் குறைவுபடுத்த மாட்டான். எந்த வகையிலும் அல்லாஹ் உங்களை குறைவுபடுத்த மாட்டான். வாழ்க்கையின் எல்லா உயர்ந்த பண்புகளை எல்லாம் தாங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தன்னுடைய மனைவி இடத்தில் நல்ல பேர் வாங்கியிருக்கணும்னு சொன்னாங்க. நீங்க ஊர் முழுவதும் நல்ல ஆளுங்க சர்டிபிகேட் வாங்கினாலும் சரி, அங்க சர்டிபிகேட் வாங்கணும் நல்ல ஆட்கள். அப்படி ஆனால்தான் நல்ல ஆட்கள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவியர் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பேசிதான் நம்முடைய பயான் மஜ்லிஸ் நிறைவாகும். பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கக்கூடிய அந்த பயான்ல கணவன்மார்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அங்க சொல்லுவோம். ஆண்களுக்கு உண்டான அந்த இரவு பயான்ல இன்ஷா அல்லாஹ் திட்டத்தின் சரியாக இருந்தால், எண்ணங்கள் சூழல் சரியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த பெண்கள் விஷயத்தில் நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பரிமாறிக்கொள்ளலாம். பெருமக்களே, அப்படி முழு உற்றுதுணையாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். 24 வருடங்கள் முழுமையாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றித்திருந்தவர்கள். தங்களுடைய 65வது வயதில் இந்த உலகத்தை வெட்டி பிரிந்தவர்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில ஒரு பரதான தொழுகை கூட தொடரல. ஏன்னா அப்ப மார்க்கத்தில் தொழுகை கடமையாக்கப்படவில்லை. அவங்களுக்கு பிறகுதான மேராஜ் வந்துச்சு, அதுக்கு பிறகுதான தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதனால வாழ்க்கையில பரதான ஒரு வக்து தொழுகை கூட அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் தொழவில்லை. மக்கமா நகரத்தில் தான் அவருடைய வஃபாத் அமைந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவங்களுடைய கபர்ல இறங்கி வாங்கி உள்ள வச்சாங்க. அந்த சீமாட்டியை ஜியாரத்தையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானார். பெருமக்களே, கிட்டத்தட்ட தங்களுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை 50 வயது வரை அன்னை ஹதீஜா நாயகி அவர்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடித்தவர்கள் ஹதீஜா நாயகியுடைய வஃபாத்துக்கு பின்னால்